Hello guys, welcome to Tokyo Vlogs and இன்னைக்கு வீடியோல நீங்க பார்க்க போறது 30 days weight loss challenge day 1 பார்க்க போறீங்க. So ஸ்டார்ட் பண்ணிட்டேன். So day 1ல இருந்து day 30 வரைக்கும் என்னெல்லாம் ஹெல்தி ஃபுட் சாப்பிட போறேன் and என்னெல்லாம் வந்துட்டு எக்சர்சைஸ் பண்ண போறேன். உங்களால வீட்லயே வந்துட்டு இந்த எக்சர்சைஸ் எல்லாம் பண்ண முடியும்னா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம். கண்டிப்பா weight loss ஆகும் and healthy diet தான். and அது இல்லாம வந்துட்டு இந்த நீங்க பாக்குறீங்க இல்லையா புறா, இந்த புறா வந்துட்டு முட்டை வச்சிச்சு இந்த தொட்டியில. என்ன பண்றதுனே தெரியல. ஆஃப்டர்நூன் வந்திருக்கும் போல் ரொம்ப நேரமாக அது இங்கே தான் இருந்திருக்கு. நான் ஈவினிங்காக வந்துட்டு பால்கனி ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்து பார்த்தா இது அப்படியே தான் இருக்குது. நார்மலாக வந்துட்டு பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு போனோன்னா ஆளுங்களை பார்த்துட்டு பறந்து போயிடும். பட் இது பறந்து போகவே இல்லை. நான் எவ்வளோ கிட்ட இருக்கிற டிஸ்டன்ஸில் இருக்கேன்னா அது பறந்து போகவே இல்லை. ரொம்ப நேரம் கழித்து தான் வந்துட்டு எழுந்திரிச்சிட்டு அதுவுமே வெயிட் பண்ணி தான் பறக்குது. நான் ஸ்லோமோ எடுத்திருக்கேன் பறக்கிறது. நீங்கள் பாருங்கள். என்னடான்னு பார்த்தா தொட்டிக்குள்ளே முட்டை வந்துட்டு போட்டு வச்சுருக்கு. கோழி முட்டை அளவுக்கு இல்லை, கோழி முட்டையை விட கொஞ்சம் சின்ன முட்டை தான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா வந்துட்டு புறா எல்லாமே வந்துட்டு ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சுக்க கூடாது. ஏன்னா அதனால லங்ஸ் ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்க. டோக்கியோவுக்கு வந்துட்டு கண்டிப்பாக அது நல்லது கிடையாது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முட்டை வேற போட்டுடுச்சு, அதனால கொண்டும் போக முடியல. நம்ம கொண்டு போய் எங்கேயாச்சும் வச்சா தேடுமோன்னு ஒரு கஷ்டமாக இருக்குது. அது வந்து முட்டை போட்டதுனால மழை வந்துட்டு இருக்கு. மழை வந்தாலும் கூட அது அப்படியே வந்துட்டு அந்த தொட்டிலேயே செட்டில் ஆகிட்டு மழையும் ரசிச்சுட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எங்கள் மேலே வீட்டில் தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்துச்சு. லைட்டு இருக்கிற இடத்துல கூடு கட்டிட்டு இது மாதிரி பண்ணிகிட்டு இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி வந்ததில்லை. ஏர்லி மார்னிங் வந்து இருந்துட்டு உடனே போயிடும். பட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் முட்டை போட்டுட்டுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அண்ட் ஓகே, இதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட வெயிட் லாஸ் இதுவை பார்க்கலாம். ஸோ வெயிட் லாஸ்க்கு வந்துட்டு ஹெல்த்தியாக வந்துட்டு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு எங்களோட ட்ரைனர் வந்துட்டு எங்களுக்கு ப்ரிஃபர் பண்ண அந்த வெயிட் லாஸ் சார்ட்டை தான் நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ எப்பவும் போல் வந்துட்டு ப்ரோட்டீன் சிக்கன், வெறும் சிக்கன் பிரெஸ்ட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். எப்போவுமே சிக்கன் பிரெஸ்ட் வந்துட்டு நம்மளால் வாங்க முடியாது, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு சிக்கனே கூட வாங்கிக்கலாம். அதுலேயே வந்துட்டு பாதி பிரெஸ்ட்டாக வந்துடும் நமக்கு. அண்ட் அது வந்துட்டு வெறும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கோகோனட் ஆயில், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு போட்டு ஃப்ரை பண்ணால் மட்டும் போதும். அதுலேருந்து தண்ணி வரும், சிக்கன்லேருந்து தண்ணி வரும். அதனால் தண்ணி ஊற்றாமல் ஃப்ரை பண்ணோன்னா குக் ஆகிடும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு பெப்பர் போட்டுட்டு எடுத்துட்டோன்னா சிக்கன் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா சாலட் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சாலடுக்கு வந்துட்டு குக்கும்பர் நிறைய இருந்துச்சுன்னா கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட்டாக இருக்கும். அதோட போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கேரட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்கும் அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குன்றதுனால கொஞ்சம் கேரட்டையுமே நம்ம எடுத்துக்கிட்டோம். அதோட வந்துட்டு வேர்க்கடலை, இது வந்து பச்சை வேர்க்கடலை. நான் பச்சையாக இருக்கும்போதே வேர்க்கடலையை உரித்து அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். வேணும் போதெல்லாம் இப்படி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு நிக்கியோட மீல். 2 இட்லி இல்லைன்னா 3 இட்லி, அதுக்கப்புறம் நட்ஸும் ஒரு முட்டையும் தான் அவருக்கு சாப்பிடணும். அண்ட் 200 grams இந்த சக்கரவள்ளி கிழங்கு ப்ளஸ் சாலடு, 200 grams ரைஸ், ப்ரௌன் ரைஸு, ப்ளஸ் வந்துட்டு 150 grams வந்துட்டு சிக்கன். எல்லாமே நான் அவருக்கு வந்துட்டு மெஷர் பண்ணி தான் எடுத்து போட்டுட்ருக்கேன். அவருக்கு வந்துட்டு வெயிட் லாஸ்லாம் பண்ண வேண்டாம், பட் நல்லா வந்துட்டு கொஞ்சம் மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் கெயின் ஆகணும் அப்படின்றதுக்காக பண்ணிகிட்ருக்காரு. அவரோடது பேக் பண்ணி கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்னோடது பார்க்கலாம். என்னோடது வந்துட்டு மொத்தம் வந்துட்டு 4 மீல் இருக்கும். நெக்கிக்கு வந்துட்டு 5 மீல், பட் எனக்கு 4 மீல் இருக்கும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மீல் அப்படின்னா 2 இட்லி, ஒரு முழு முட்டை, இது எல்லோ சாப்பிட்லாம். அண்ட் வந்துட்டு கொஞ்சமாக பப்பாயா, ஒரு பவுல் பப்பாயான்னு வச்சுக்கோங்களேன். எந்த டோக்கி வெயிட் லாஸ்க்கா? இது இந்த இது யாருக்கா? ஓ சரிடா. மீல் 2 வந்துட்டு 100 grams ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் வந்துட்டு ஒரு முழு முட்டை. எல்லோ ரிமூவ் பண்ண வேண்டாம். எல்லோவோட 2 முட்டை ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம், அதுக்கு மேலே தான் சாப்பிடக்கூடாது. வெயிட் லாஸ் ப்ராசஸில் நம்ம கொஞ்சம் ஹேர் ஃபால் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 எல்லோ எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். அண்ட் மீல் 3 பிளான் வந்துட்டு லன்ச் டைம் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். 100 grams ப்ரௌன் ரைஸ் அண்ட் வந்துட்டு 150 grams சிக்கன் எடுத்துக்கலாம். நான் என்னோடய சிக்கனை வந்துட்டு கொஞ்சம் டோக்கிக்கு கொடுத்துட்டேன், அதனால மெஷர்மெண்ட்டு கம்மியாக இருக்குது. பட் நீங்கள் 150 grams சிக்கன் எடுத்துக்கோங்க.
மீல் 4 நைட்டு 7 o'clock பிஃபோர் எடுக்கிறது நல்லது. 2 இட்லி, அதுக்கப்புறம் எக்கு வந்துட்டு 2 ஓன்லி எல்லோ மட்டும்தான், அண்ட் சாலடு கொஞ்சமாக. ப்ரௌன் ரைஸ் மிச்சமானதுனால ப்ரௌன் ரைஸ் எடுத்திருக்கேன், இல்லைனா எடுத்திருக்க மாட்டேன். அண்ட் டயட் பார்ட் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்துட்டு ஒர்க் அவுட் பார்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஸ் ஒர்க் அவுட் வந்துட்டு பண்ணலாம். டம்மி இருக்கிறவங்களுக்கு, வயிறு பெருசாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு க்ரன்ச்சஸ்ஸு 15 x 3 டைம்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிகினர்ஸ்ன்றதுனால காலில் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் புஷ் பண்ணால் நம்மளால் வந்துட்டு ஈஸியாக பண்ண முடியும். ரிவர்ஸ் லெக் ரைஸு, அதாவது நம்ம வந்துட்டு காலை கொஞ்சம் மடக்கி ரிவர்ஸாக வந்துட்டு பண்ணிகிட்ருப்போம். ஃபுல் லெக் ரைஸு, இது வந்துட்டு கால் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். பிகினர்ஸ்னால் நம்ம கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், போக போக வந்துட்டு நமக்கு ஒர்க் அவுட் ஆகிடும். க்ராஸ் லெக் ரைஸ் க்ரன்ச்சஸ், இது க்ராஸாக வந்துட்டு நம்ம பண்ணுறது எல்லாமே வந்துட்டு கால் பெண்ட் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் நம்மளோட பாடி வந்துட்டு எழுந்திரிக்கிறதுல கொஞ்சம் ஸ்ட்ரெயினாக இருக்கும், அது போக போக சரியாயிடும். அதுக்கப்புறம் ஃபுல் லெக் ரைஸ், இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் கம்பேர் பண்ணும்போது. அண்ட் அதுக்கப்புறம் டோக்கி வந்துட்டு இவரோட விளையாடிட்டு இருக்கா ட்ரைனர். நாங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க வந்துட்டு கொஞ்சம் எங்கேஜாக வச்சுருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் எல்லா ஒர்க் அவுட்டுமே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் சரியாகும். நான் 1 month தான் போயிருப்பேன், அதுக்கப்புறம் கேப் விட்டுட்டு இப்போ கண்டினியூவாக போயிட்டுருக்கேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி Day 1, அதனால தான் கொஞ்சம் எனக்கு டஃப்பாக இருக்குது. ஆப்ஸ் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்துட்டு செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு மெஷினில். ஸோ இது வந்துட்டு இன்க்ளைன் ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. நமக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அந்த வெயிட் இருக்கிற தம்பில் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு பண்ணலாம். இதுலேயே 3 டைப்ஸ் ஆஃப் தம்பிள் ப்ரெஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். நான் ஜிம்முக்கெலாம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜிம்முக்கெலாம் வேண்டாம், வீட்லேயே நம்ம பண்ணிக்கலாம் போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஒரு பெனிஃபிட் என்னென்னா, ஜிம்முக்கு போகணுன்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக ஃபீல் பண்ணுறோம். கொஞ்சம் மசில்ஸ் எல்லாம் டைட் ஆகும்போது கொஞ்சம் வந்துட்டு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வந்துட்டு கிடைக்குது. அண்ட் இது வந்துட்டு ஹேமர் ஸ்ட்ரென்த் இன்க்ளைன் செஸ்ட் ப்ரெஸ்ன்னு சொல்லலாம். இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும், கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப எஃபர்ட் போட்டு ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம இழுக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு எவ்வளோ வந்துட்டு வெயிட் கெப்பாசிட்டி வந்துட்டு பாசிபிலிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். 2 பேரும் குரங்கு மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க ஜிம் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் இது வந்துட்டு செஸ்ட் ஃப்ளை, இது கொஞ்சம் ஓகே, நம்ம வந்துட்டு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தாச்சு நம்மளால் ஈஸியாக வந்துட்டு பண்ண முடியும். Okay. Stop. Itu serius ke? Dress serius ke? Dress lah tiga lagi. Good girl. Ini basic. மார்னிங் டயட்டுக்கு பிஃபோர் வெயிட் செக் பண்ணும்போது 62.7 இருந்துச்சு. இப்போ நான் வெயிட் செக் பண்ணும்போது 60.7 இருக்குது. ஒரு நாள் டயட் ப்ளஸ் ஒர்க் அவுட்லேயே ஒரு நல்ல ரிசல்ட் வந்துச்சு. இது Day 1க்கானது. நாளைக்கு Day 2 வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக 30 days சேலஞ்ச் எடுத்தே ஆகணும்னு இருக்கேன். ஸோ என் கூட நீங்களும் வெயிட் லாஸ் சேலஞ்சில் கலந்துக்கிறீங்க, இல்லை என்னோட ரிசல்ட் பெஸ்ட்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அண்ட் மிந்த்ராவில் வந்துட்டு எண்ட் ஆஃப் சீசன் சேல் போயிட்டுருக்கு, நல்ல ஆஃபரில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுலேருந்து நான் இந்த குர்த்தி வந்து வாங்கியிருந்தேன். குர்த்தி ப்ளஸ் பேண்ட் ரெண்டுமே வந்துச்சு. ரொம்ப குவாலிட்டி நல்லா இருக்குது அண்ட் ஃபிட்டும் வந்துட்டு நல்லா இருக்குது. பேண்ட் நார்மலாக எனக்கு ரெடிமேட் வாங்கினோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், டைட்டாக இருக்கும். பட் இது நல்லாவே இருந்துச்சு. ஃபுல்லாக ஒரு நாள் வந்துட்டு இந்த சுடிதார் போட்டுட்டு நல்ல ஒரு ஷார்ட்ஸாக எடுத்துகிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் போடுறேன். பட் ப்ராடக்டோட லிங்க்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன். அம்மாவுக்கு அச்சாவுக்கு குட்டோக்கிக்கு 2 அனி பாபாக்கு 1 அம்மாக்கு അച്ഛക്ക് ടോക്കി എവിടെ എവിടെ
இதான் என்னோட 30 days weight loss சேலஞ்சோட டே 1 vlog அண்ட் நாளைக்கு வீடியோவில் டே 2 பார்க்கலாம். அண்ட் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய் பாய்.